நாங்கள் குற்றப்பழங்குடியினர் இல்லை அப்படின்ற போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் மதுரை மாவட்டத்துல உசிலம்பட்டி பக்கத்துல பெருங்காமநல்லூர் கிராமத்தை சார்ந்த புறமலைக்கல்லர் சமுதாயத்து இளைஞர்கள். நான் எப்படி குற்றம் செஞ்சவன், நீ தான் குற்ற பரம்பரையா இருக்கணும், நான் எப்படி குற்ற பரம்பரைன்னு காவல்துறையை உள்ளே விடமாட்டோம்னு சொன்னதற்காக 17 பேரை சுட்டு குவிச்சிருக்காங்க. அதுல ஒரு பெண்மணி மாயக்கால். பாருங்க, 17 பேர். இது 2ஆம் ஜாலியன் வாலாபாக் என்று அழைக்கப்படுது. அப்பயும் இந்த நீதி கட்சி அதை பத்தி பேசவே இல்லை. நீதி கட்சியில என்ன இருக்குன்னு அது சமூக நீதி கட்சின்னு சொல்றான்னு கேட்கல. யாராவது இங்க இருக்கிற திமுக நண்பர்கள் இருந்தா நான் வரலாற்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் கேட்கிறேன், குற்றம் சொல்வதற்கு அல்ல. ஏன் நீதி கட்சி இதெல்லாம் பேசல? நீதி கட்சி காலத்துல அந்த சட்டம் வந்தது. நீதி கட்சியில தான், நீதி கட்சி ஆட்சி இருக்கும் போது தானே பெருங்காமநல்லூர் பிரச்சனை வந்தது. ஐயா பெரியார் மாதிரி உள்ள தலைவர்கள் அப்ப காங்கிரஸ்ல தானே இருந்தாங்க. ஏன் இதெல்லாம் எதிர்க்கவில்லை? இதுக்கெல்லாம் ஏன் கண்டிக்கல? இதற்கென்று ஏன் போராட்டம் நடக்கல? செத்து போன 17 பேருடைய உயிர் சாதாரணமான உயிரா? அது சாதாரணமான தியாகமா? இதையெல்லாம் அப்ப எல்லாம் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு 12 வயசு. 2008 பிறந்தாரு. 1908 பிறந்தாரு. பெருங்காமநல்லூர் நடக்கிறப்போ அவருக்கு 12 வயது சிறுவனா தான் இருந்திருப்பார். ஆனால் எப்போது அவருக்கு இதை பற்றி முழுமையான புரிதல் இருந்ததோ, எப்போது விடுதலை வேள்வியில் தன்னை இணைத்துக் கொண்டாரோ, வெள்ளக்காரனை விரட்டுறது மாத்திரம் நம்ம வேலை இல்லைங்க, உள்ளுக்குள்ள அவன் செஞ்ச அத்துணை அட்டிலியத்திற்கும் தட்டி கேட்டு நீதி கேட்பதுதான் நமது பணி என்று தனது அரசியல் பாணியை மாற்றிக்கொண்டார். வரதராஜ நாயுடு மாதிரி பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த குற்றப்பழங்குடியினர் சட்டத்தை ஒழிப்பதற்காக மிகப்பெரிய கன்வென்ஷன்ஸ் நடத்தினார். அபிராமத் உங்களுக்கு எல்லாம் ஒரு தகவல், பெருங்காமநல்லூர்ல இறந்து போனது 17 பேர். ஆனால் காவல்துறை கைது செஞ்சது 200 பேருக்கு மேல. அவனை எங்கே அடைச்சு வச்சிருக்கானே தெரியல. அப்போ மதுரையில இருந்த ஒரு மலையாளி, ஒரு வழக்கறிஞர், கிறிஸ்தவர், அவர் பேரு ஜார்ஜ் ஜோசப். அவர் அப்ப காங்கிரஸ்ல இருந்தவர். இந்த குற்றப்பரம்பரையினர் விஷயத்தை இந்தியாவிலேயே ஒரு வழக்கறிஞர் முதல் முறையா அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு இவங்களை சட்ட ரீதியா தொலைச்சு கட்டணும் அந்த வெள்ளக்காரன் சொல்லி அந்த 200 பேரையும் விடுதலை செய்ய வைத்தவர் ஜார்ஜ் ஜோசப். அவரை தான் மக்கள் பிரியமா ரோசாப்புறாங்க. ஜார்ஜ் ஜோசப்ன்ற வார்த்தை வராது, அதனால ரோசாப்பு அப்படின்னு கூப்பிடுவாங்க. நம்ம மக்கள் தான் நன்றியோட இருப்பாங்க. இன்னும் பெண்டி குயிக் செலவு வச்சு கொண்டாடிட்டு இருக்கமே, பெரியார் டேம் கட்டினாரு அப்படின்னு. அப்படி கொண்டாடுறோம் ஜார்ஜ் ஜோசப். பெரிய போராட்டம். ராஜாஜிட்ட கோரிக்கை வைக்கிறார் தேவர். 37 ராஜாஜி முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறார் இந்த குற்றப்பரம்பை எடுக்கணும்னு. ராஜாஜிக்கு இதுல முழு உடன்பாடு தான். ஏன்னா அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது இதை பத்தி நிறைய பேசி இருக்கிறார். ஆனால் மிக சிறு காலத்திலேயே 2ஆம் உலக போர் வருது, ஆட்சி போச்சு, நாடு முழுக்க எல்லா காங்கிரஸ் ஆட்சியும் ராஜினாமா பண்ணிட்டாங்க. போர்க்காலம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம். அதனால இதுல அவங்க பெருசா ஒண்ணும் செய்ய முடியாத ஒரு காலகட்டமா போச்சு. ஆனாலும் தேவர் விடல. நீ என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள், இதை எடுக்கும் வரை நான் இறுதி மூச்சு உள்ளவரை போராடுவேன்னு அதை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. கன்வென்ஷன்ஸ் நடத்திட்டு இருந்தார். பெரிய பெரிய அறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் அழைத்து வந்து இது என்ன பிரச்சனை, இது எப்படி சரி செய்வது என்றெல்லாம் அதை பற்றி விளக்கி பேசிக்கொண்டே இருந்தார் தேவர். 47 ஆட்சி மாற்றம் வந்தது. முதலமைச்சராக ஓமந்தூரார் வந்தார். ஏப்ரல் மாசம் நினைக்கிறேன், ஏப்ரல் மாசம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக வந்தார். அப்போ சுப்பாராவ் அப்படிங்கிறவர் தான் போலீஸ் மினிஸ்டரா இருந்தார், ஹோம் மினிஸ்டர், காவல்துறைக்கான அமைச்சர். இவங்க எல்லாம் சேர்ந்து பசும்பொன் தேவரும் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களும் ரொம்ப நெருங்கிய சகாக்கள். அதுல ரெட்டியாருக்கு வயசு அதிகம், அப்பா மகன் வயசு தான் இருக்கும். இவரது கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அக்டோபர் மாசம் 1947 இவர்கள் குற்றப்பரம்பரை இல்லை என்று இதை முழுவதுமாக பின் எடுத்து வாபஸ் வாங்கி இவர்களை முழுமையாக விடுவித்த அரசு அந்த முதல் அரசு ஓமந்தூரார் கவர்மெண்ட். ஆனால் அரசாங்கம் ஒரு கையெழுத்து போட்டு இதுல அக்கறை காட்டுச்சு. ஆனால் தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு காலம் அதற்காகவே போராடி, அதற்காகவே பேசி, அதற்காகவே குரல் கொடுத்து, அந்த மக்களுடைய வாழ்ந்து, அந்த மக்களின் இன்னல்களை எல்லாம் பார்த்து இதையெல்லாம் முழுமை பெற செய்து இந்த மக்களை இருந்து விடுவித்தவர் நமது நன்றிக்கெல்லாம் சொந்தக்காரர் ஐயா பசும்பொன் தேவர் அவர்கள் மாத்திரம்தான். வேற யாருக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்க முடியாது. அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் நாமெல்லாம்